Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். Poco கிட்ட இருந்து Poco F3 GT இன்னைக்கு அஃபிஷியலா இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ் Snapdragon 7+ Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசர் தான். ஆக்சுவலி இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ப்ராசராக இருந்தாலும் இதில் ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான Snapdragon 8+ Gen 1 40,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசரில் இருக்கக்கூடிய அதே CPU ஆர்கிடெக்சர் இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த ப்ராசரை தாண்டியுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சில விஷயங்கள் இன்னும் ஹைலைட்டாக இருக்குது அண்ட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த Poco F3 GT என்ன இம்ப்ரெஸ் பண்ணது இந்த மொபைலுடைய லுக் தான். ஆக்சுவலி ஒரு பெரிய அப்கிரேட் இல்லை அப்படின்னாலும் லைட்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 3 கலர் ஆப்ஷன் ஒயிட், பிளாக், ப்ளூ அப்படின்ற கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஃப்ளேவருக்கான ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளாக்ல ஒரு ஸ்ட்ரிப் டிசைன் அண்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுடைய அந்த ரிங், அந்த கேமரா மாடலுக்கான அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஒரு சின்ன அப்கிரேட் தான் அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஆக்சுவலி எனக்கு கொடுத்தது. இது போக இந்த மொபைலுடைய வெயிட்டும் 181 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி Poco F4 மாதிரியே கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் அண்ட் டிசைன் பர்சனலி இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துருக்கு. இதே மாதிரி மொபைலுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED டிஸ்பிளே தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த வாட்டி இந்த டிஸ்பிளே 12 பிட்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக 10 பிட்கான AMOLED இருந்துச்சு. ஸோ அதை இங்கே 12 பிட்டாக கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் இன்னும் அதிகமான கலர்ஸை நமக்கு விஷுவலாக காட்டக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக ஆக்சுவலி இந்த டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. அண்ட் 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், அது போக டால்பி விஷன், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் அண்ட் 1920 ஹர்ட்ஸ்க்கான ஒரு PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேல ஒன்றுத்தையுமே விட்டு வைக்கல. ஒரு நல்ல டாப் நாச்சான இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா Poco F4 இருந்து அப்கிரேட் இல்லை. அதில் கொடுத்த மாதிரியே 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இது ரீசனபிள் ஓகே தான். ஸோ அப்கிரேட் பண்ணலை அப்படின்னாலும் இது கண்டிப்பாக நெகட்டிவ் கிடையாது. இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்தோம்னா இங்கே தான் ஒரு மேஜரான அப்கிரேட் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசர் தான். ஏன்னா Snapdragon 7+ Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராசர் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த Snapdragon 7+ Gen 2 இந்த ப்ராசர் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே Poco F3 GT கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி Poco சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை சொன்னதுலேருந்தே Poco F3 GTக்கான எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருந்துச்சு. ஏன்னா இந்த Snapdragon 7+ Gen 2 இதில் இருக்கக்கூடிய அந்த CPU ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 8+ Gen 1 அந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் 40,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசரில் இருக்கக்கூடிய அதே CPU ஆர்கிடெக்சர் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி அந்த Cortex X2க்கான அந்த ப்ரைம் கோரெல்லாம் கூட இந்த Snapdragon 7+ Gen 2ல இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த ப்ராசரோட வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் ஒரு பீக்கான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அண்ட் LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்லாம் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா AnTuTu 9,36,000க்கான ஒரு AnTuTu பெரிய AnTuTu ஸ்கோருமே வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இங்கே இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராசர் அந்த Snapdragon 778G+ அண்ட் Snapdragon 870 Dimensity 8100 மாதிரினா அந்த ப்ராசரெல்லாம் விட இன்னும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த Snapdragon 7+ Gen 2 கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். பட் என்ன தான் அவங்க சொன்னாலுமே ரியல் டைமில் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு ஆன் பேப்பராக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது Snapdragon 7+ Gen 2 ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு ரியலாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவலி இந்த ப்ராசர் பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி இதில் 5G பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் Poco F4 5Gலேருந்து இங்கே எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணலை. அதில் கொடுத்துருந்தா அதே 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஆம்னிவிஷன் சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட தான் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரியான கேமரா இருக்குது. முன் பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமரா செட்டப்
பார்த்தீங்கன்னா அப்படியே போக்கோ F4 5Gல இருந்தால் அதே கேமரா செட்டப் தான். ஸோ அதையே எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. பட் இதில் வந்து உங்களால் 2xல எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன தான் சொன்னாலுமே இது ஒரு நார்மலான ஒரு சென்சார் தான், பெரிய லெவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. நம்ம போக்கோ F சீரிஸ் ரீசெண்ட் டேஸாக நமக்கு அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்கறதும் இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நான் கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி நான் எப்பவும் சொல்கிறது தான், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரியலாக எந்த அளவுக்கு இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஃபீச்சராக பார்க்கும்போது இந்த ஃபீச்சர் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல சென்சார், சோனியுடைய ஏதாவது ஒரு நல்ல சென்சார் 766 மாதிரினா அந்த சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கேமரா வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருந்திருக்கும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஷவுமி ஃபேமிலி அடுத்து வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் கூட வந்துச்சு. ஸோ இன் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இப்போவுமே இந்த போக்கோ F5 5G எப்பவும் போல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்திருக்கு. மற்றபடி டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்பீக்கர் நமக்கு இருக்குது. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக்கிங் நமக்கு இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். டைரெக்டாக ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி சாங் கேட்டுக்க முடியும். இது போக எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷனுக்கான மோட்டர் இருக்குது. அண்ட் வேப்பர் சாம்பர் அண்ட் 14 லேயருக்கான கிராஃபிக் ஷீட்டிங்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக கேமிங்காக ஸ்பெஷலாக இதில் நிறைய ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பட் ஃபீச்சராக பார்க்கும்போது உண்மையிலே நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க போக்கோ F5 5Gல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது போக ஆண்ட்ராய்ட் 13க்கான OS ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 14ல் ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக 2 வருஷத்துக்கான வாரண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அட்ராக்டிவாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான ஃபீச்சரோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரைஸிங்கை விட இதில் கொடுத்தது தான் இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேட் என்ன கொஞ்சம் இம்ப்ரெசிவாக அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏன்னா பேஸே பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GBக்கான இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 128GBக்கான ஸ்டோரேஜ் இல்லாமல் டேரெக்டாக 256GBக்கான ஸ்டோரேஜ் கொடுத்தது கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கான ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்ற ப்ரைஸிங் தான் ஆக்சுவலி லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங். இது போக 12GB 256GB அப்படின்ற வேரியண்ட்டுக்கு 34,000 அப்படின்ற ப்ரைஸிங்கில் ஆக்சுவலி இப்போதைக்கு கரண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எப்பவும் போல் லான்ச் பண்ண அந்த ஃபஸ்ட்டு சேல் நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு சேல்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு 3,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக ICICI கார்டுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ICICI கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 3,000 கம்மியாக அந்த பேஸ் வேரியண்ட்டான 8GB அண்ட் 256GBக்கான இந்த வேரியண்ட்டை 27,000 அப்படின்ற இந்த ப்ரைஸிங்க்கு வாங்கிக்க முடியும். அண்ட் 12GB 256GBக்கான வேரியண்ட்டை 31,000 மாதிரியான ப்ரைஸிங்கே வாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆஃபர் ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம ஒர்த்தான ப்ரைஸிங். ஏன்னா 25,000 ப்ரைஸிங் தான் போக்கோ F4 5G இருக்குது. அண்ட் அதை விட நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது 26,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குதுன்னா செம ஒர்த், செம சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். பட் 30,000 ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், டிஸ்பிளே சூப்பர். பட் அதை தாண்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் பெருசாக அப்கிரேட் பண்ணல, கேமரா பெருசாக அப்கிரேட் பண்ணல. ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அவங்க சொல்கிற அளவுக்கான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருச்சு. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அதுக்கு நியர்பையான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது 30,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் அது கொடுக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.